உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, பங்குனி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த விசுவா வசு வருடத்துடைய கடைசி மாதம் சொல்லக்கூடிய பங்குனி மாதம், அதனுடைய பலன்களை பற்றி தான் உங்களுக்கு பார்த்துட்ருக்குறோம். அப்போ மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதி யாருன்னா புதன் பகவான், ஞானக்காரகன். அந்த ஞானக்காரகன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9வது வீட்டில், அதாவது கும்ப ராசியில் வக்கரத்தில் இருக்கிறார். அது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வக்கரம்னா என்னன்னா, இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது, ரிபேஸில் போகிறது. அப்போ இன்றைக்கி புதன் பகவான் வக்கரத்தில் போனதுனால கிட்டத்தட்ட மிதுன ராசியில் பிறந்தவங்க நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு மாதமாக ரொம்ப மன உளைச்சல் இருப்பீங்க. தொட்டதை தொடங்காமல், வச்சது விளங்காமல், எதிர்பார்த்ததை நடக்காமல், நடக்கிற காரியம் எல்லாம் தாமதமாகிட்டு ஒன்றுமே சக்ஸஸ் ஆகாத நிறைய மன அழுத்தத்தில் தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி வக்கரத்தில் இருக்கும்போது என்ன வேலை செய்யும் நீங்களே யோசிங்க. ஏன்னா வேலை செய்யாது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தில் 7 தேதி வரைக்கும் புதன் பகவான் பார்க்கும்போது வக்கரத்தில் தான் இருப்பார். 7ஆம் தேதி தான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதனால் இந்த ஒரு மாதம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு 7ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த 7ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு 100%, அதாவது புதன் வக்கர நிவர்த்தி ஆகிட்டா தான், அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ இந்த 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா, மற்றவங்க காரியத்துக்கு போகிறீங்கன்னா நடக்காத காரியம் நடக்கும். ஆனால் அதே உங்களுக்கு போனீங்கன்னா நடக்கிற காரியம் தள்ளி தான் போகும். யானி யோசிக்கிறதுக்கு உள்ளார இந்த மாதமே போயிடும். சரிங்களா? அப்போ இன்னி வரைக்கும் எப்படி இருக்கிறீங்கன்னா, இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமாக கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. அப்போ இந்த 7ஆம் தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்குமானா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 7 தேதி வரைக்கும், அதாவது தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆக வேண்டாம். ஜாமீன் எழுத்து போடுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்கறது, கூட்டு தொழில் அமைக்கிறது, ஒரு விஷயம் பண்ணலாமன்னா பொறுமையாக செயல்படுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ 7ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வரைக்கும் அதே 9வது வீட்லேயே கும்பராசியிலேயே இயல்பு நிலைக்கு வந்துடுவார் உங்கள் ராசியாதிபதி புதன். அப்படி வந்துட்டாருன்னா அதுக்கு மேலே தான் உங்களுக்கு பொண்ணும் பொருளும் பேரும் புகழும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அலுவலக பிரச்சனை, பேங்கு பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தீரும். சரிங்களா? ஆனால் அதை தவிர நீங்கள் வேறு என்னதான் முயற்சி பண்ணினாலும் அந்த 7ஆம் தேதிக்கு மேலே 27ஆம் தேதி வரைக்கும் 20 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அப்போ 27ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 நாள் கும்பத்திலிருந்து மேன ராசிக்கு பெயர்ச்சாகிறாரு புதன். அந்த 3 நாள் மீன ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிருவார். அப்போ நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா புதன் வேலை செய்ய மாட்டார். நல்ல வேலை 3 நாள் தான். அந்த 3 நாள் போய் நீச்சம் அடையும் போது ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. இதே இந்த மாதத்துக்கு நீங்கள் அடுத்த மாதம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களோட ராசிக்கு அதிபதி புதன் பகவான், அதாவது நீச்சம் அடையும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக இருக்கும். அதனால் இந்த மாதம் வெறும் 3 நாள் தான் தாமதமாக இருக்கும். அதனால் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். எனக்கு 20 நாள் நமக்கு டைம் கொடுத்துருக்குறாரு. அது 7ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும். அப்போ நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு. அது குறிப்பாக படிப்பு சார்ந்தது, படிப்பு வேலை வாய்ப்புகளை நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன், தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் 10ஆம் இடம் தொழில ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். ஒரு மனிதனுக்கு முதல்ல தைரியம் தானே வேணும். அந்த தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு எப்பயுமே சூரியன் தான். அந்த சூரியன் போய் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 10ஆம் இடத்துல சூரியன் உட்காந்துருந்தா நிச்சயமாக சொல்கிறேன் நல்லதை தான் கொடுப்பார். ஏன்னா மீண்டும் உங்கள் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தில் போய் உட்காரணும்னா இன்னும் நீங்கள் 1 வருஷம் வெயிட் பண்ணணும். அடுத்த பங்குனி தான். சரிங்களா? கரெக்ட். இதுக்கு மேலே நீங்கள் எந்த வேலை ஆரம்பித்தாலும் ஓரளவுக்கு நல்லா போகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதி புதனும் வக்கரத்தில் இருந்து கஷ்டத்தை கொடுத்தாரு. உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய குருவும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வக்கரத்திலிருந்து கஷ்டத்தை கொடுத்தாரு. இந்த 2 வேலையும் பார்த்தீங்கன்னா 3 மாதமாக படாத கஷ்டம் நீங்கள் பட்டுட்டு இருந்திருப்பீங்க. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுகுனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுது. அப்போ இந்த மாதிரி நிலைமையில் தான் உட்காந்துருப்பீங்க. இப்போ குருவும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். எப்போ
இந்த மாசி 27ஆம் தேதி அன்னைக்கு. அப்போ குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல வாய்ப்பு தான். அடுத்தது உங்கள் ராசி அதிபதியும் இந்த 7ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த காலகட்டமெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. சூரியன் இப்போ வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எதையுமே யோசனை பண்ண வேண்டியதில்லை. கையிலேயே காசு இல்லைனா கூட கடன் பட்டாவது ஒரு வேலையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக இப்போ ஆரம்பிக்கிற வேலை உங்களுக்கு சூப்பராக போகுன்றதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படி இருந்துட்டாவே இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே கண்டிப்பாக குறையும். கடன் பிரச்சனை தீரும், இந்த கருத்து வேறுபாடுகள் தீரும், கணவன் மனைவிக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக பெருகும், இந்த காதல் விவகாரம் எல்லாம் தடைகள் விலகும், அது போக குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை தேதினா 19 தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். லாபஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது உங்களுக்கு வந்து கட்டன்றது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால 19 தேதிக்குள்ளார நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். 19ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செவ்வாய் பெயர்ச்சி அடைஞ்சிட்டாருன்னா 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ செவ்வாய் பகவானும் பாருங்கள் உங்களுக்கு தொழிலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். சரியா? அப்போ தொழில் ஆரம்பிக்கிறது, புதுப்பிக்கிறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, சம்பள உயர்வு எதிர்பார்க்குறது, ப்ரமோஷன் எதிர்பார்க்குறது, டெம்பரவரியாக வேலை செஞ்சுட்டு இருந்தால் பர்மனண்ட் ஆகிறது, இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்கு அதாவது பெருசாக மழை போல் இருந்த பிரச்சனை 2, 1 உங்கள் வீட்டில் இருக்கிற குரு வக்கரம், 2வது உங்கள் ராசியாதிபதி புதன் வக்கரம். இந்த 2 வக்கரம் இப்போ நிவர்த்தி அடைஞ்சு காலம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அடுத்தது புதனும் 7ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த காலம்தான் உங்களை கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகுது. இதில் மாற்றம் இல்லை. அடுத்தது பார்த்துட்டுன்னா இப்போ உங்களுக்கு குரு பகவான் இப்போ உங்கள் ஜென்மத்தில் இருக்கிற குரு வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரா, அப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது இந்த மாசி மாதம் அதாவது இன்றைக்கின்றது மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 3 மாதம் அதாவது 82 நாள் சுகராக சொல்லணும்னா மார்ச் மாதத்தில் ஒரு 21 நாள், ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு 30 நாள், அடுத்தது மே மாதத்தில் ஒரு 31 நாள், 82 நாளுமே குரு தன் சொந்த நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்வார். சரிங்களா? நான் சொல்கிறேன் இந்த 82 நாளும் குரு பகவான் இயல்பு நிலையில் உங்கள் ராசியில் தான் இருப்பார். அப்படி இருக்கிற குரு நிச்சயமாக உங்களுக்கு இந்த தொழில் தடைகள் விலகும், குடும்ப கவலைகள் விலகும், கடன் பிரச்சனை தீர்றதை மட்டும் இல்லாமல் நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியத்தை கொடுத்துருவார். சரிங்களா? எதிர்பார்த்த ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். அதனால் என்ன அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்போக்கோடு போச்சு அப்படி மாதிரி நினச்சிக்கிட்டு எந்த வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் இதுக்கு மேலே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? அப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய குடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். ஹெல்த்தி விஷயம் கண்டிப்பாக கொஞ்சம் சீராக இருக்கும். சீராக இருக்குன்னா கொஞ்சம் நார்மலாக நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கவலைகளுக்கு எல்லாமே ஒரு விடை கிடைக்கும். தொட்டதை தொடங்கும், வச்சது விளங்கும், எதிர்பார்த்த காரியம் சக்ஸஸ் ஆகும். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வந்துருச்சு. நிச்சயமாக இதுக்கு மேலே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. பயப்பட வேண்டாம். தைரியமாக ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வர வேண்டிய ஒரு அதாவது வந்து கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி.